5 விதமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம எப்போதும் க்ரீன் டீ குடிப்போம்ல, அந்த மாதிரி க்ரீன் டீ பேக்ஸ் உங்களுக்கு, அதாவது டீ போட்டு குடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு மீந்து போகும். இதை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இது நல்லா சில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வெள்ளரிக்கெல்லாம் கண்ணில் வைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் இந்த க்ரீன் டீ பேக்ஸை கண்ணில் வைக்கலாம். அப்படி செய்யும்போது கண்ணில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகிட்டு ரொம்பவே இதமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி பேக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இது உள்ளே இருக்க அந்த க்ரீன் டீ லீவ்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டிப் நம்பர் 2, இது போல் க்ரீன் கலரில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கும்போது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும்ல, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காயை சேர்த்தது உடனே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்போ அதோட கலர் அப்படியே இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நான் குடமிளகாய்க்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் குடமிளகாய் மட்டும் இல்லை, வெண்டைக்காய், அதுக்கப்புறமா பட்டாணி, இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுக்குமே இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். டிப் நம்பர் 3, பன்னீர் வச்சு நம்ம வீட்டில் சப்ஜி பண்ணும்போது பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும்ல, ஆனால் கடைகளில் வாங்கும்போது அந்த கிரேவிஸில் இருக்க பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் சப்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பன்னீரை கட் பண்ணி வச்சுருங்க. அதில் சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அந்த பன்னீரை நீங்கள் செய்கிற மசாலாலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அடுத்த டிப் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கான டிப்பு. அதுக்கு மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துருங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஃப்டான மாவு போல் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பிசைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவு நீங்கள் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதை அப்படியே கூட நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி பண்ணலாம். இதில் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ரோல் பண்ணி உருட்டும் போது இந்த மாதிரி மடித்து விட்டு உருட்டிகிட்டே இருங்க. அப்போ நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது நல்ல லேயராக சாஃப்டான சப்பாத்தி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது ரொம்ப வளவளப்பு தன்மையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வெண்டைக்காவை வாங்கினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ட்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை நீங்கள் எந்த சைஸில் வெண்டைக்காய் கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இருக்காது. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வளவளப்பு இருக்காது. ஓகே, உங்களுக்கு இந்த 5 விதமான டிப்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.